வேலுமணிகிட்டருந்து இந்த கட்சியை காப்பாற்றட்டும். வேலுமணி வந்து சிவசேனாவை போல ஏக்நாத் சிண்டே மாதிரி கட்சியை பிரிச்சுட்டு ஓடிடுவாருங்கிறதுக்காக தான் பாஜகவோட ஒரு கூட்டணி சேர்ந்தாருன்னு சொல்லி பேச்சடி வருது. அதை பற்றி அண்ணன் பழனிசாமி அவர்கள் சொல்லட்டும். அண்ணன் பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் பிரம்மாண்டமான கட்சி வருது, பளிர்னு கட்சி வருதுன்னெலாம் சொல்லிக்கிட்டு கதை ஓட்ட முடியாது. பாஜகவினுடைய அடிமையாக அதிமுக மாறிவிட்டது. அமித்ஷாவினுடைய ரிமோட் கண்ட்ரோலாக மாறிவிட்டது. தமிழக மக்கள் நிராகரிக்கப்பட போகின்ற கட்சியாக மாறிவிட்டது. பாஜகவிற்கு ஆட்சியிலே பாஜக என்ன சொல்கிறதோ அதை செய்வதற்கான ஒரு கட்சியாக மாறிவிட்டது. இது எம்ஜிஆர் கட்சி கிடையாது, இது ஜெயலலிதா அம்மையாருடைய கட்சி கிடையாது, இது வெறும் அமித்ஷாவினுடைய கட்சியாக மாறிவிட்டது. அதனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் பிரம்மாண்டமாக ஒரு புது கட்சி பிரம்மாண்டம்னு யாராவது பேர் வச்சு கட்சியை சேரட்டும் அவரோட சேர்ந்து. இது ஓய்வு கொடுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியது என்பது திரு எஸ்பி வேலுச்சாமி போன்றவர்கள் இருக்கின்ற சதி இதுதான் இதில் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது. கட்சியை அதிமுகங்கிற அமித்ஷா அதிமுகவாக மாறிவிட்ட அந்த கட்சியில் ஓய்வு என்பது முதல்ல வந்துருச்சு அவருக்கு. அவரை பொறுத்த மட்டும் இப்போ ஓய்வில் தான் இருக்கார். மக்கள் வீட்டுக்கு அவர் அனுப்பியாச்சு. ஆனதனுடைய விளைவாக தான் அவர் ஓய்வில் தான் சேலத்தில் தான் மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் அவரை பொறுத்த மட்டும் அவர் இருக்கிற அதிகாரத்தையும் வேலுமணி போன்றவர்கள் பறிப்பதற்காக சரி செய்து கொண்டிருக்கிறார்கள்.